சோ நாங்க வந்து காலையில இருந்துச்சு கட்ட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு. மணி வந்து 9:45 கரெக்டா இருக்கும் டைமுக்கு. 10 மணிக்கு மாசு போறதுக்காக தான் கிளம்பிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால சர்ச் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன வேணா பண்ணலாம். அதனால ஏர்லி மார்னிங் கிடையாது 10 o'clock மாஸ்க்கு போறோம். ஸோ கொஞ்சம் சத்த கம்மியா சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்க மெயினா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அக்வேரியம் செட் பண்ண போறோம். உங்களுக்கு தான் தெரியும், நான் வந்து முன்னாடி அந்த எக்ஸிபிஷன் தான் அந்த ஃபேருக்கு போனப்ப 2 மீன் ஜெயிச்சுட்டு வந்தேன் இல்லைங்க. அது சின்னதா குட்டி அழகா கிடைச்சிச்சு. அது என்னமோ ஜெயிச்சாலும் ஜெயிச்சோம். That is aquarium. No, yes, we went to that games and played, and we have 2 fish at home. Goldfish. Yeah, goldfish. So அதை செட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு அக்வேரியம் இது எல்லாமே கொஞ்சம் வாங்கணும். அதோட கிரேவல் அது இதுன்னு இதெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து அதை செட் பண்ண போறேன். நான் ரொம்ப நாளா ஆசை ஆக்சுவலா அக்வேரியம் வைக்கணும் அப்படி இப்படின்லாம். ஆனா அது இது ஒரு தொடக்கமா வச்சுதான் இதை ஆரம்பிக்கிறோம். அது பிளஸ் இன்னைக்கு ஃபால் டெக்கரேஷன் பண்ணிடலாம். எங்களுக்கு ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் அந்த ஃபால் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பிளஸ் இல்ல வாங்க போறேன். பிளஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஃபால் டெக்கரேஷன்ஸையும் சேர்த்து நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதெல்லாமே சேர்த்துற மாதிரி இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் விளாக், சண்டே விளாகா இருக்க போகுது. ஸோ என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இனிமேல் வெனஸ்டேஸ் மட்டும் வீடியோஸ் பார்ப்பீங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபால் டெக்கரேஷன் ஸ்டஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ட் தட் அப்படின்ற ஒரு ஸ்டோருக்கு வந்தோங்க. நிறைய ஃபால் டெக்கரேஷன்ஸ் வந்திருந்தது. பிகினிங் அப்படிங்கிறனால அந்த சீசனுக்கு வந்து வாங்குறோன்றனால இந்த தடவைக்கும் ஏமோ தெரியல, எனக்கு ரொம்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ்டாக தெரிஞ்சிச்சு. எல்லாமே நார்மலாக வந்து இந்த கடையில் நார்மலாக கொஞ்சம் கூட பெட்டரான ப்ரைஸஸ்க்கு கிடைக்கும் தான் இங்கேயே வருவோம். ஆனால் இங்கேயுமே வந்து பயங்கரமாக ப்ரைஸ் ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த தடவைக்கு. Oh no, what are you doing, girl? Oh. Okay, hey, who is this? Who is this? I'm a Santa. You're a Santa? Santa, what? Yeah, you forgot about this Adelia. This is for Adelia? Yeah. Why is this for Adelia? Oh. Mommy. எந்திரிச்சுண்டு நானு நம்மளோட ஹாலுக்கு டேபிள் கார்ட்ஸ் தேடுறேன். 120 inches வேணும். இது இங்க வந்து இந்த பேயும் பிசாசுமா போட்டிருக்கிறது மட்டும்தான் 120 inchல இருக்கு. பாக்கி எல்லாம் போயிருச்சு போல. எல்லாரும் லேட் ஆக்சுவலா ஆல்ரெடி ஃபால் வந்துச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்கங்க. நான் வந்து அது டைமுக்கு தான் தோணும் வருவேன் சம்டைம்ஸ். பார்த்தா அது இல்லவே இல்லையே. டேபிள் கிளாத் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஒன்னா ரன்னராவது போடணும், இல்லாட்டா டேபிள் கிளாத்தாவது வேணும். ரெண்டுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எங்களோட டேபிள் கொஞ்சம் லென்த் அதிகம். ஸோ நார்மலி வந்து நம்ம தேடுற பட்ஜெட்குள்ள கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். I'm a Christmas tree. Oh my god. You have to do like this. What's up, Al? What is this? You're a Santa? Look at that. Okay. I will show this one. See, I like this one. Oh, വളരെ വലുതായിട്ടുണ്ട്. Entrance ഉള്ളില്ല. Entrance. No, we get into a house. Yeah. And that brown color na thesis is better. Yeah, but light ஆயிട്ടുണ്ട് அழுக்கானோ. எனக்கு பாண்டா எக்ஸ்பிரஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி என் பிள்ளைக்கும் பாண்டா எக்ஸ்பிரஸ் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அவங்களோட ஆரஞ்ச் சிக்கனும் நூடுல்ஸும் அவளோட ஃபேவரட்டா. சரி போ பாண்டா எக்ஸ்பிரஸே போயிடலாம். நான் வந்து சிக்ஃபிலே போகலான்னு நினச்சேன். இன்னைக்கு சண்டே சிக்ஃபிலே க்ளோஸ்டு. அதனால சரி பாண்டா எக்ஸ்பிரஸே போயிடுவோம், அவளும் சாப்பிடுவோம் எல்லாம் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டாச்சு, ஆனால் மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு இன்னைக்கு ஆக்சுவலாக நினச்சோம். லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிச்சு. நான் இப்போ தான் வந்துட்டு கறி வந்து வேகுது. நான் எப்போவுமே மட்டன் லெக்கு தாங்க எனக்கு ஃபேவரெட்டு. நான் அவருக்குமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவோம். மட்டன் லெக்கு அதாவது கோட் லெக்காக வாங்கி ஃபுல்லாக வாங்கி அப்படி பண்ணுவோம்.
ஹோல் இதுவா மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய போன்ஸ் இருக்கும். நான் எங்களுக்கு கொஞ்சம் கூட மீட் இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறனால வி மோஸ்ட்லி ப்ரிஃபர் லைக் தட். அதனால் ஸோ குக்கரில் வந்து கோட் மீட்டை போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறமா சில்லி பவுடர் இவ்வளோதான் போட்டு நெய் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருவேன். 5 விசில் போட்டுருவேன். ஸ்ட்ரைட்டாக 5 விசில்ஸ். ஏன்னா அதுக்கப்புறமா ரைஸோட சேர்த்து வேக வைப்பேன். அது இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வேக வைக்க முடியாதுங்கிறனால மட்டனை தனியாக ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஃபால் வருதுன்னு சொல்லி பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தாங்க செடி. ஸோ இது வந்து எப்போவுமே மம்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி விரிஞ்சிருக்கிறத வாங்கவே கூடாது. இந்த மாதிரி நல்ல மொட்டா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மொட்டா இருக்கிறதா பார்த்து மட்டும்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்கணும். ஸோ அதுதான் நான் கலர் தேடிட்டு இருக்கேன். இந்த விரிஞ்ச மாதிரி இருக்கிறத பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் வச்ச உடனேவே கொழிஞ்சும் போயிடுங்க. அது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். ஆனால் மொட்டிலேருந்து வாங்கினீங்கன்னா மெதுவாக அழகாக அது பூத்து வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ஐம் வெரி சாரி. எனக்கு வந்து பயங்கரமான த்ரோட் பெயின் அண்ட் கோல்டெல்லாம் இருக்குது. அதனால தான். அது முடிச்சுட்டு ஒரு பெட் ஷாப்புக்கு வந்தோம். ஸோ இது வந்து பெட் ஸ்மார்ட் அப்படிங்கிற கடைக்கு வந்தோம். அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸு, முயல்குட்டி, இது எல்லாமே. ஏதாவது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் பெட்ஸு மட்டுமே விற்கும். பெட்ஸ் ஐட்டம்ஸு, மீன் எல்லாமே இது மட்டுமே கிடைக்கும். இங்கே பாருங்களேன், இவர் வந்து கையில் வந்து ட்ராகன், அது பேர், அதை வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கூட ரெப்டைல்ஸை கூட வந்து ஆளுங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு அதை பெட்டாக நிறைய பேர் வளர்த்துவாங்களாம்மா. இதெல்லாம் ஒன்றுமே செய்யாதுங்களாம்மா, கொஞ்சம் கூடவே பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு பாப்புக்குட்டியும் அவரும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு. பாம்பெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. எனக்கெல்லாம் அறவரப்பாக இருந்தது. நான் கொஞ்சம் ரெப்டைல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கவா. அவரும் தான் அந்த மாதிரி. ஆனால் இவர் இதெல்லாம் பற்றி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த சைடு மீனுக்கு தேவையான ஸ்டஃப்ஸ் வாங்கலான்னு வந்திருந்தேன். You want to? But it's so cute. You want to touch it? Would you like to? Yeah, I like Okay. baby. Come with me. Go. All right. Yeah. It's gonna be okay. He's not gonna hurt you. How is it? Oh. You can coat him in your hands if you like. You know, you can use 2 of your hands. Just kind of put them together and just let him just chill out. Yeah, he looks and seems to like you. What is his name? He doesn't have one, so you guys can come up with one for him. That's okay. You want to give him back? All right. Oh my God! It looks like a lizard, right? Oh yeah, he is a lizard. He's a lizard. Okay, he's not a dragon anyway. It's just the name that he comes from is bearded dragon. Oh. Because of how he looks. Oh, okay, makes sense. I like baby parrots. அன்னைக்கு அப்படி அந்த வீடியோ அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 1 வீக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்குக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீக் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வாங்கிட்டு வந்த பூச்செடிங்களை நான் ஃபஸ்ட் எடுத்ததுமே வெளியே வச்சுட்டேன். ஆனால் ரீத்தும் இந்த லேண்டர்ன்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்ததையும் கொஞ்சம் வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வைக்க வந்தேன். ஒரே வாரத்திலே எவ்வளோ பூத்துருச்சு பார்த்தீங்களா. ஆல்சோ நாங்கள் வந்து 2 பம்ப்கின் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். பம்ப்கின் கூட இந்த தடவை வந்து ப்ரைஸஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஜஸ்ட் $2.50 இன்னும் இதை விட பெரிய பம்ப்கின்ஸாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தடவை இந்த பம்ப்கினே $4, $4.50 ஆகிருந்தது. நான் அப்போ தான் பார்க்குறேன் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு. ஆனால் 1 வீக்லேயே எவ்வளோ அழகாக பூத்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இன்னும் மொட்டா வாங்காமல் முழுசாக இதுவாகவே வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கொழிஞ்சு விழுந்திருக்கும், இல்லாட்டினா வாடி போயிடும். ஸோ சின்னதாக இருந்து பூத்து வர்றதை பார்க்குறதுக்கு அது ஒரு அழகு தான். அது முடிச்சதுக்கப்புறமா டபால்னு உக்காந்தோம். நம்ம அக்வேரியம் செட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த அக்வேரியமை தான் ஓப்பன் பண்ணி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீன் இன்னுமே வந்து நான் வந்து ஒரு ஸ்டீல் பவுலில் போட்டு வச்சதுல தான் அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 20 கேலனோட ஒரு ஃபிஷ் டேங்க். சரிங்களா, நம்ம மீன் வாங்கி இதில் போடுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு மாதம் 4 to 5 வீக்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அக்வேரியம் எல்லாம் வாங்கி செட் பண்ணிடணும். தண்ணி ஊற்றுறது, அதுக்குள்ளே தேவைப்படுற கிரேவல்ஸ் போடுறதுலேருந்து அதோட அந்த செடி வைக்கிறது, அது இதுன்னு என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே நம்ம முன்னாடியே
செட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே மீன் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் சாகாமல் இருக்கும். ஓகேங்களா? வந்து ரொம்ப ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் மீன். சரிங்களா? இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேங்க்கு சீக்கிரமாக அழுக்காயிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள். இது எவ்வளோக்கு எவ்வளோ அழகோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு மீன் வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த டேங்க் வந்து அழுக்காயிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்ட் ஃபிஷ் எல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இன்னும் அழகழகான எவ்வளவோ மீன் இருக்குது. லோ மெயின்டெனன்ஸாக இருக்கிற மீனை பார்த்து வாங்கி அதை வந்து அந்த டேங்க்ல போடுறது வந்து அக்வேரியம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியாவா இருக்கும். லைட் போட்டாச்சு. சூப்பர். டேங்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியா நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த மேலே வந்து இந்த மாதிரி இருத்தாங்க. நாட் நவ். அவ்வளோதான். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டரு, தண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வயலு, அடுத்தது வந்து இது வந்து ஃபில்டரு அண்ட் 1 எக்ஸ்ட்ரா கார்ட்ரிட்ஜ். இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபுல் செட்டாகவே இந்த ஒரு பர்டிகுலர் அக்வேரியம் நமக்கு வருது. இது எக்ஸ்ட்ரா கார்ட்ரிட்ஜ். இது வந்து ஹீட்டர், வாட்டர் ஹீட்டரு. அடுத்தது இந்த நெட்டு கூட இதில் சேர்ந்து வருது. ஸோ இது வந்து கிட்டுங்க, அக்வேரியம் கிட் அப்படின்னு சொல்லி இதை ஒரு செட்டாக வாங்கணும். நம்ம வந்து மீனை வந்து டேங்க்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சு அடுத்த நாள் அதை உபயோகிக்கணும். இந்தியாவில் இருக்கவங்களுக்காக இருந்தால் தண்ணி நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி கண்டிஷ்னர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு இந்த டேப்பில் பிடிச்ச தண்ணியிலலாம் எடுத்து போட்டிங்கன்னா அதில் குளோரின் லெவல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம மீனை போடும்போது மீனுக்கு அது ஆகாது, செத்துப்பிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரியான கான்சென்ட்ரேட் எல்லாம் கிடைக்கும். இந்த கான்சென்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேலன், அதாவது 1 கேலன் 4 லிட்டர் தண்ணிக்கு 2 சொட்டு அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ பக் பைட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ஃபிஷ் ஃபார்முலா ஃப்ளேக்ஸ் அப்படின்னே கிடைக்கும். இது வந்து இந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எசென்ஷியல் விட்டமின்ஸ் இதெல்லாமே இந்த இதில் இருக்கும். நான் கோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிறனால இந்த பர்டிகுலர் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிரேவல் ஸ்டோன்ஸ் தாங்க வாங்கினேன். எனக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படிங்கிறனால 2 எண்ணம் ஒயிட் கலரும், ஒன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டு டைப் மாதிரியும் பார்த்து வாங்கிக்கிட்டேன். இது 3ஐயும் இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அதிகம் ஒன்று சாண்ட் மாதிரி கிடைக்குங்க. கோல்டு ஃபிஷ் வந்து சாண்ட் மாதிரி இருக்கிற கிரேவல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து சாப்பிட்ரும். ஸோ அது வந்து வயிறு வெடித்து மீன் சாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் சாண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாஷ் பண்ணாமல் அதை தயவு செய்து நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே ஆட் பண்ணாதீங்க. கம்பல்சரியாக வாஷ் பண்ணணும். இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போகணுன்னா ஃபில்டர்ட் வாட்டரில் கூட வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் டேப் வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன். ஆனால் ரொம்ப சில் வாட்டரில் பார்த்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மீன் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்தனால இந்த ப்ராசஸ் ஆரம்பித்தோம். ஆனால் மீன் வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்ததுன்னா மீனை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இதுவே ஒரு மாத ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீனை வாங்கி அதுக்குள்ளே போடுறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன பாயிண்ட்டு. அப்போது வந்து மீன் அவ்வளோ சீக்கிரம் சாகாது. அதனால தான் திடீர்னு ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தது தூக்கி கொண்டு வந்து டப்புன்னு வேற ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான கண்டிஷனில் போடும்போது மீனுங்களுக்கு ஒத்து வராது. அதனால் நான் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலான இருக்கிற பிளான்ஸு இதெல்லாமே கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு எங்கெங்கே வைக்கணுமோ அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் உள்ள ஓவராகவும் நான் வந்து கல்லெல்லாம் போடல. நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்னு சொல்லி இந்த ரொம்ப கலராக கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கும் அந்த ஸ்டோன்ஸில். அதெல்லாமே கூட அந்த தண்ணியில் அதிகமாக ரிலீஸ் ஆச்சுன்னா கூட மீனெல்லாம் செத்துரும். அதனால் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. நான் வந்து இங்கே தண்ணியை வந்து ரொப்பிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஃபில்டரோட கேப்புங்க. இது வந்து சொல்லும் நமக்கு இதோட கார்ட்ரிட்ஜ் வந்துட்டு நம்ம மாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இங்கே இண்டிகேட் பண்ணும். சேஞ்ச் கார்ட்ரிட்ஜ் அப்படின்னா ரெட் கலராக மாறும். இங்கே ப்ளூ கலரில் இருக்கு இப்போ. ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் That's the water heater. So it maintains the temperature of the water. Yep. அந்த சக்ஷன் கப்பு நல்லா அமுத்தி இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அப்புறமா இந்த வயர் இப்படி மேலே அப்படி இப்படி இருக்கணும். Like suction cup கரெக்ட். Yeah. I hope people can see that. அவ்வளோதான்.
இது வந்து தெர்மாமீட்டருங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே தெரிகிற மாதிரி எங்கேயாவது வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இப்படி வைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் I want to see. நான் இங்கே வைக்கிறேன் ஸோ தட் நமக்கு அதை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த pH லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான லிக்விடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு 20 கேலன் டேங்க்ன்றனால அதுக்கேற்ற மாதிரியான சொட்டுங்களை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வேணால் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டரை ஆன் பண்ணி விடணும். அண்ட் ஆல்சோ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபிஷ் ஃபுட்டையும் சும்மா அதுக்குள்ளே போட்டு வைங்க. அண்ட் ஃபில்டரையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு அக்வேரியமோட சைக்கிளை செட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மீனை வாங்கணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்புறம் நாங்கள் அதெல்லாம் செட் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து காஸ்கோக்கு கிளம்பினோம். பார்த்தா ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ஸ்டஃப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஒரு டைப் ஆஃப் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த தடவைலாம் வந்து கொஞ்சம் வெரைட்டியான ஸ்டஃப்ஸே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த மானெல்லாம் வந்து இவ்வளோ பெருசெல்லாம் வந்து $250 என்னமோ தாங்க இருந்தது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கெல்லாம் வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ஒன்றே வந்து அவ்வளோ விலைன்னு சொல்லி விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் காஸ்கோவில் பிக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடவை வெரைட்டியாக வந்து ஒரு டெடி பேரை வேறு வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய டெடி பேர். ஆனால் அதுக்கு $500 வேறு விலை இருந்தது. ரொம்ப பெரிய சைஸ் தான், ரொம்ப குட்டியெல்லாம் கிடையாது, நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது. இது பார்த்திங்களா நேட்டிவிட்டி செட்டு. நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேறு கலர்ஸில் இருக்கும். இந்த தடவை பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு வெரைட்டி அழகாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த கொஞ்சம் டார்க்கர் டோன்ஸ் இருந்தது. இந்த தடவை லைட் கலர்ஸ். அப்படியே அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். அண்டில் தென், பை பாய்.